காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பலன்னு பேசாமல் டைட்டிலுக்கு சீக்கிரமாக போயிடுறேன். இட்ஸ் அ டே இன் மை லைஃப் vlog தான். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால 9 o'clock போல் எந்திரிச்சிருக்கேன். அது நான் இப்போ தான் எந்திரிச்சேன். அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் போனால் ஒரு கொடூரமான ஒரு ஜூஸ் குடிக்க போகிறேன். பழக்க அடைச்சிச்சு, யாருமே இல்லை. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே உயரமாக இருந்தது வேறு. அப்புறம் ஒரு ஆன்ட்டி அவங்களே கம்பு வச்சு இவ்வளோ வச்சு கொடுத்தாங்க. ஒரு ஸ்வீட்னஸும் சேர்க்காம இந்த கசப்போடு நம்ம அப்படியே குடிக்கணும். இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மட்டும் நான் கலந்துருக்கேன். இதை அப்படியே ஒரு பல்காக அடிக்கிறேன். ரொம்ப கசக்காலும் நல்லது உடம்புக்கு. ஓகே, எனிவேஸ் நல்லது உள்ளே இறக்கியாச்சு. சரி, இன்றைக்கி ஃப்ரைடே. யூஸ்வலாக ஃப்ரைடே டியூஸ்டேன்றது தான் செல்ஃப் பேம்பரிங் டே மாதிரி எனக்கு போகும். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே தான் அந்த செல்ஃப் பேம்பரிங்கே பண்ணுவேன். இது நம்ம பொங்குதுங்க. சோயாவை வச்சுட்டு வந்தேன். என்னது இது செய்யலாம்னு பிரேக்ஃபாஸ்ட் சட்டுப்புட்டுன்னு வர மாட்டேங்குது. எனக்கு தூக்க கலக்கத்தில் இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் பண்ண போகிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கிடைச்சது வேற ஒரு மாதிரி இந்த இடத்துல போய் வந்தது. பட் அதை நம்ம மோட்டிவாக எடுத்துக்கணும். டிஸப்பாயிண்ட்டாக எடுத்தால் அது டிஸப்பாயிண்ட்டாக ஆகிடும். நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாதான் அதை நம்ம ஹெல்த் எடுத்து சோயா வந்துடுச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணணும். ஃபோனை ஹோல்ட் பண்ணி என்னால் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ கட் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த குருமா வைக்கிற ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங்கே தெரியாதவங்களும் சூப்பராக செஞ்சிடலாம். அண்டு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இவ்வளோதான். நான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். ஏன்னா சோயாவும் கம்மியாக இருக்குது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஓகேவா, ரொம்ப ஊற்றணும் இல்லை, அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு டேரெக்டாக ஆனியனை நம்ம பொடியாக நறுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நம்ம போகிறோம் அப்படியே வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு ரொம்ப வதங்கலாம் தேவை கிடையாது. இப்படி இந்த ஆனியன்லாம் கொஞ்சம் உடம்பு எரிஞ்சு வந்துச்சுல்ல, அதாவது நம்ம போட்டதெல்லாம் போய் தனித்தனியாக வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப வதங்கணும்னு தேவை. ஏன்னா கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம திரும்பி இதெல்லாம் வதக்க தான் போகிறோம். கோகோனட் எடுத்துருக்கேன். இந்த கோகோனட் நான் கம்மிக்க வேண்டிக்கிறதுனால ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் மாதிரி போட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் திக்குவாக 4 அது ஒரு ஹாஃப் போட்டுக்கிறேன். ஏன்னா கம்மியாக தான் நம்ம பண்ணுறோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா இதை நம்ம அப்படியே ஒரு 2 minutes நான் மட்டும் போடுவேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ மசாலாலாம் போட போகிறேன்றதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிக்கோங்கிறதுல காரணத்தினால் போல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப நான் இது கம்மியாக தான் செய்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம். ஏன்னா சோயா சங்க்லி உப்பு போட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு, உங்களுக்கும் அடிப்பிடிக்க மாதிரி இருக்குது. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த அடிப்பிடிச்சு போயிடும். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நைட்டே ராகியை ஊற வைக்கணும். ராகி நல்லா ஊறிருக்கு. இது அப்படியே இந்த ராகி நல்லா ஊறியிருக்கு. அப்படியே இந்த வாட்டரை ஊற்றிட்டு ஒரு வாஷ் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மக்களை. இதை இப்போ ஆற வச்சுருக்கேன். ஆறி முடிச்சோன்னே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். குக்கிங் ப்ராசஸ் பாதி போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு பிட்வீனில் நம்மளுக்கு டைம் வேறு ஆகுது. ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு போயிட்டா நம்மளால் நம்மளோட ஹேர் கேருக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் செல்ஃப் பேம்பரிங்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினச்சேன், பட் எந்திரிக்கவில்லை. அதான் குக்கிங் ப்ராசஸ் பாதியோடு ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது ஆறுனா தான் நம்ம கிரைண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிட்வீனில் நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஹேர் வாஷ் டே. ஸோ அதனால ஸ்கேல்ப் லோஷன் இது நான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா ஒர்க் ஆகுற மாதிரியும் இருக்குது ஹேரு. அப்புறம் கோகோனட் ஆயில். இது பேராஷூட் தான். எந்த கோகோனட் யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சால்.
அதை வந்து லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ கொட்டியிருக்க முடி இவ்வளவு முடி. கொஞ்சோண்டு சோம்பு, தாளிக்கிறப்பையும் போடலாம், இப்பயும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சோயா சங்கை 5 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு சிக்கன் கறி ஃப்ளேவர் தான் வரும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் சிக்கன் கறி ஃப்ளேவர் வருதுன்னா அதுக்கான தேவையான பொருள் இப்போ ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா இது வந்து நான் வந்து ஹோம்மேடாக பண்ணேன். அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஸ்மெல் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெட் பெப்பர் இதையும் வந்து 3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் கூட 3 பிஞ்ச் போடுங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ வந்து திரும்பி நல்லா கிண்டிக்கோங்க. வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வந்து கறி தேவையோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எது கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நான் இதை வந்து 2 விசில் கரெக்டாக 2 விசில் போட்டு விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் போய் காலையை பார்ப்போம். ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டிடுது. அதனால நெக்ஸ்ட் வாக் தென் டேக் ரெஸ்ட். ஓகே காய்ஸ், இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா குக்கிங் ப்ராசஸ் காட்டினதால வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் வந்து என்னோட டே ஃபுல்லாக பார்க்கலாம். வீக்கெண்டில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.